ஏங்க தூங்க வரலையா? இல்ல கௌரி, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் இங்க இருக்கேன். நீ போ, நீ போய் தூங்குறதா இருந்தா போய் தூங்கு போ. ஏன் வந்து படுத்து தூங்க வேண்டியதானே? நான் தான் தூக்கம் வரலன்னு சொல்றோம்ல, நீ போ. உங்க தங்கச்சி மாவே உங்களை எடுத்து பேசிட்டான்னு தூக்கம் வர மாட்டேங்குதோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌரி, நீ போ. ஏங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இப்படியே நீங்க மனசுக்குள்ள வச்சு வச்சு தான் எனக்கு ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் சொல்லிட்டா மட்டும் நீ என்ன பண்ணிட போறா? நீ கூட கொஞ்சம் தான் எதையாச்சும் ஒன்று சொல்லுவா, எனக்கு டென்ஷன் தான் ஆகும். அதான் சொல்லிட்டு எதுவுமே சொல்றது கிடையாது. ஆமா, இப்ப நான் தானே உங்களை டென்ஷன் ஏற்றி விட்டு திரியிறேன். உங்க தங்கச்சி மவங்கார அப்படி பேசினா இப்ப நானும் அதுக்கு பொறுப்பு. சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்த பைய கௌரி அவன். ஒரு நாள் கூட மாமேங்கிறதுக்கு மறு வார்த்தாவே பேசுனது கிடையாது. இன்னைக்குமே நான் கூப்பிட்டு அவன் வந்தான். நீ தான் தேவையில்லாம இடையில கடந்து பேசி அவனை கோவப்படுத்தி விட்டுட்டா. ஆமா, ஏதாச்சும் நடந்தா எல்லாத்தையும் தூக்கி என் தலையில கொட்டிருங்க. உங்க தங்கச்சி மவங்காரன் அவ்வளவு நல்லவனா இருந்தா என்ன எதுக்கு அப்படி பேசினா? என்ன விடுங்க, நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கியாவிய குடும்பத்துக்குன்னு. எதையாச்சும் ஒன்னையாச்சும் மனசுல வச்சுக்கிட்டானாவே? எப்படி வந்த உடனே எடுத்தெறிஞ்சு பேசின பாத்தியல்ல? நீங்க என்னன்னா இன்னும் அந்த பயலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு கிடக்கிய. எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு கௌரி. நானும் அந்த பையன் அப்படிலாம் பேசுவான்னு நினைக்கல. நீ அவிய அம்மையா பத்தி பேசின உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு போல. ஏன் பேசினாதான் என்ன? என்கிட்ட இருக்க அவ்வளவு நகையும் அவிய அம்மா கிட்ட தான் இருக்கு. இப்ப எங்க வீட்டுல ஒவ்வொரு நகையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தாவ. நீங்க தான் உங்க தங்கச்சி நல்லா இருக்கணும், உங்க தங்கச்சி குடும்பம் நல்லா இருக்கணும் தூக்கி அம்புட்டி அங்க போட்டியே. ஆனா அவன் எப்படி பேசினா பாத்தியல்ல? எங்க அம்மா உங்க நகையில இது வரைக்கும் ஒரு நாள் கூட போட்டது கிடையாது. எங்க வீட்டில தான் அப்படியே இருக்கு, கொண்டு வந்து உங்க மூஞ்சில தூக்கி எறியறேன்ட்டு போயிட்டான். இவளுக்கெல்லாம் செஞ்சு என்ன புண்ணியம்? சரி விடு. உங்க தங்கச்சி கிட்ட சொன்னியல இதெல்லாம்? எதுக்கு? ஏற்கனவே நான் மனசு கஷ்டப்படுறது பத்தாதா? இப்ப அவகிட்ட சொல்லி அவளும் மனசு கஷ்டப்படணுமா? ஏன் சொல்லுங்களேன், அப்பதானே மவன்காரன் எப்படிப்பட்டவன்னு அவளுக்கு தெரியும். சும்மா இரு கௌரி, தேவையில்லாதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாவ. ஒழுங்கா அவளுக்கு போன் அடிங்க, போன் அடிச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சொல்லலன்னு வைங்க, இப்போ அவன் மவன்காரன் போவான். அவன் என்னத்தை சொல்றான்னு அதைத்தான் அவன் நம்புவா. அவன் என்னத்தையும் சொல்லிட்டு போறான், அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. என் தங்கச்சிக்கு நான் எப்படிப்பட்டவன்னு தெரியும், எனக்கு அது போதும். நீங்க இப்படியே இருந்தா இந்த காலத்துல உருப்பிட்டுக்கிற மாட்டியே. ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க. போன் அடிச்சு உன் மவன்காரன் வந்தா இப்படி எல்லாம் பேசிட்டு போயிருக்கான், தோட்டத்தையும் பாத்துக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் மேல போடுங்க. நீங்க எல்லா பழியும் அவன் மேல போட்டா மட்டும்தான் அவன் நம்புவா. அது எப்படி கௌரி சொல்ல முடியும்? நம்ம தானே அந்த பையல தோட்டத்தை பாத்துக்க வேண்டாம்னு சொன்னோம். நம்ம சொன்னா அவன் உடனே சரின்ட்டு போயிடுவானா? இத்தனை வருஷமா அவனை நம்பி தானே தோட்டத்தை ஒப்படைச்சிருந்துச்சு. ஒரு சின்ன சண்டை வந்த உடனே எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு போட்டு போயிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க தங்கச்சி மவன் தான். இது எல்லாத்தையும் உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்க. நீ போ கௌரி, நான் பாத்துக்கிட்டேன். சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். எப்படி நீங்க எல்லாத்தையும் சொல்லாம விட்டு விட்டு தான் யார் யார் என்ன பேசுறா அப்படின்னு யாருக்கும் தெரியாம போயிருது. போனை போட்டு உங்க தங்கச்சிக்கு முத சொல்லுங்க. நான் இந்நேரத்துக்கு நீங்க சொல்லிருப்பியேன்னு நினைச்சேன். பார்த்தா சொல்லாம நீங்களா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கியே. இந்த நேரத்துல போன் அடிச்சா சங்கடப்படுவா கௌரி. அதெல்லாம் ஒன்றும் சங்கடப்பட மாட்டா. நீங்க போன் அடிச்சு சொல்லுங்களேன். நான் சொன்னானே கேட்க மாட்டா. சரி இரு. என்ன எடுத்தாளா? இரு, ரிங்கு போகுது. ஹலோ. தங்கச்சி, நான் அண்ணன் பேசுறேம்மா. சொல்லுனே, என்ன இந்நேரத்துல போன் அடிச்சிருக்கா? ஏங்க என்ன? ஸ்பீக்கர் போடுங்க. சும்மா இரு கௌரி. எங்க போடுங்க. அண்ணே சொல்லுனே. சாப்பிட்டியாமா? ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். இல்லனே, முத்து மாதிரி வரவும் தான் சாப்பிடணும். ஏமா இன்னும் வரலையோ? ஆமாண்ணே, எப்பயும் அவன் லேட்டா தானே வருவான். இன்னும் அவன் வரல. அவன் வரவும் தான் சாப்பிட்டு படுக்கணும். சரிம்மா. நீ என்னண்ணே திடீர்னு போன் அடிச்சிருக்கா? அது அது வந்து ஏங்க சொல்லுங்கங்க. இரு கௌரி. சொல்லுனே. அது நம்ம முத்துமாரி இருக்காம்ல, ஆ அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தான் பாத்துக்க. வீட்டுக்கு வந்திருந்தானா? என்கிட்ட சொல்லவே இல்லையேனே. தோட்டத்துக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போனா. எப்போ வந்தான்? அது அவன் தோட்டத்துக்கு தான் போயிட்டு இருந்தான் காலையில. நான் தான் போன் அடிச்சு வர சொன்னேன் பாத்துக்க. அப்படியா? ஆமாம்மா. சரிண்ணே, இதை சொல்றதுக்கா போன் அடிச்சா? அது இல்லம்மா, 2 நாளா அந்த பாருக்குள்ள தோட்டத்துக்கு போயிட்டு இருந்ததுல இருந்து சரியா இல்ல ஆளு. ஒரு மாதிரி சோகமா சாப்பிடாம கொள்ளாம வீட்டுக்குள்ள சுத்திட்டு தெரியுது. அதான் என்ன ஏதுன்னு கேட்கலாமேன்னு வர வச்சிருந்தேன். எப்படியும் நம்ம தோட்டத்துல முத்து மாதிரி இருந்திருப்போம்ல, அதான் என்ன ஏதுன்னு கேட்கலாமேன்னு அவனை வர வச்சிருந்தேன். ஏம்னே, நம்ம பாருக்கு என்னாச்சு? அது தெரியாம தான் நான் முத்து மாதிரியே வர வச்சிருந்தேன். அவன் என்ன சொன்னா? வர வச்சிருந்தேன்னா அப்போ பேசிட்டு இருந்தோம். திடீர்னு முத்து மாதிரிக்கு கோவம் வந்துருச்சு பாத்துக்க. கோவப்பட்டானா? ஆமாம்மா தங்கச்சி, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க அத்தை என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தா. அதுக்குள்ள நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசுறியே வைக்கிறியேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டான். ஐயா, அவன் அப்படி பண்ண மாட்டானேனே. என்ன ஆச்சு அவனுக்கு? தெரியலம்மா, திடீர்னு ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசிட்டான். நாங்க ஒண்ணுமே சொல்லல அவனை. வந்து அவன் பாட்டுக்கு கத்தி விட்டுட்டான்.
அது மட்டும் இல்லாம அவன் திட்டமும் இவளும் 2 3 வார்த்தையை விட்டுட்டா. உங்க அம்மாக்கு நாங்க தான் நகையெல்லாம் போட்டு வச்சிருந்தோம், நீ எங்களையே இப்படி பேசுறீல அப்படின்னு சொல்லிவிட்டா வாய் இல்லாம. ஆ ஏங்க சொல்லுங்க, மூஞ்சில தூக்கி எறிவேன்னு சொன்னோம்ல, அதை சொல்லுங்க. ஆ இவ அப்படி சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. நகை தானே நாளைக்கு கொண்டு வந்து மூஞ்சில தூக்கி எறிஞ்சு பிடிங்க, உங்க நகையை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். என்ன அவன் இப்படி இல்லாம பேசுனா? அவன் அப்படி பேசக்கூடிய பையன் இல்லையேனே. நான் ஒரு வார்த்தை சொன்னா கூட அமைதியால போவான். நீ பேசுனா போவான், நாங்க பேசுனா போகவா செய்வான், சீரிக்கிட்டுல வரான். எனக்கே என்னன்னு தெரியலம்மா. சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இவ சொன்ன உடனே மூஞ்சில தூக்கி நான் எரிஞ்சிரியே, உங்க தோட்டத்தையும் பார்க்க மாட்டேன் உன்னையும் பார்க்க மாட்டேன், வேணா உங்க தோட்டத்தை ஆள் போட்டு பார்த்துக்கிடுங்க அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு என்னத்த சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரே சங்கடமா போச்சுமா தங்கச்சி. என்ன அவன் இப்படிலாம் பேச மாட்டான், என்னன்னு தெரியலையே. அவன் வரட்டும்னே. வரட்டும்னா அப்ப நம்ம போய் சொல்றேன்னு சொல்றாளோ? கொஞ்ச நேரம் சும்மா இரு கௌரி. என்ன தங்கச்சி நீ இப்படி சொல்றா? அப்ப நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஐயா நீ போய் சொல்றேன்னு சொல்லலனே. அவன் அப்படிலாம் பேச மாட்டானே. என்னன்னு இன்னைக்கு இப்படி பேசியிருக்கான் என்னன்னு தெரியலையே, அதான் வரவும் கேட்குறேன்னு சொன்னேன். எனக்கே முத்து மாதிரி பேசுனது புதுசா தாமா இருந்துச்சு. இது வரைக்கும் அவன் அப்படி பேசுனதே கிடையாது. இன்னைக்கு உடனே தோட்டத்தெல்லாம் நீங்களே பாத்துக்கங்க அப்படின்ட்டு போயிட்டான். அவங்கிட்ட தானமா தோட்டத்து பொறுப்பெல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம். இப்ப திருப்பி இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேற ஆளுகளை போட்டு பாக்குறதுல இஷ்டமே இல்லை பாத்துக்க. நம்ம வீட்டு பையன் அவன் தானே நல்லபடியா பாத்துப்பான்னு அவன்கிட்ட ஒப்படைச்சிருந்தோம். அவன் திடீர்னு எடுத்தறிஞ்சு பேசிட்டான் எங்களை. என்னை நீ ஒன்றும் வருத்தப்படாதனே. நான் எதுவாக இருந்தாலும் அவன் வரட்டும், பேசிட்டு உன்ட்ட சொல்கிறேன். இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லம்மா தங்கச்சி, இனிமே பேசி என்ன பண்ண போறா? விடு. நீ அவனை அவன் போக்குல விடு. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியா தான் இன்னைக்கு பேசுனா. எனக்கு ஒன்றும் பேச தெரியாமலாம் இல்ல. சரி நம்ம வீட்டு பையலாச்சு ஏதோ தெரியாம பேசுறான் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அவன் சின்ன பையன் பத்தியா, அதனால அவன் விவரம் பேசுறான். என்னை நீ ஒன்றும் வருத்தப்படாதனே. வருத்தமா தாமா இருக்கு. வருத்தப்படாம எப்படி இருக்க முடியும்? சின்ன வயசுல இருந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்த பையன் இப்படி நம்மள திடீர்னு எடுத்தறிஞ்சு பேசிட்டானேன்னு ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. அது மட்டுமா, உங்களை யாரையும் எங்க அம்மாவுக்கு நகையெல்லாம் போட சொன்னா அப்படின்னு சொன்னதான் எனக்கு மனசு ரொம்ப வலிச்சிருச்சு பாத்துக்க. நீ அப்படி இல்லாமனே பேசினாவே. ஆமாமா தங்கச்சி, எனக்கு ஒரே சங்கடமா போச்சு. இந்த பாரு, நான் காலையில இருந்து இன்னமும் சாப்பிட கூட இல்ல. உங்க மைனிக்குமே இன்னைக்கு மனசு சரியில்லை பாத்துக்க. அந்த பையன் எப்படி பேசவும், அவ வந்து தூங்குங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கா. நான் தான் எதுவுமே பண்ண பிடிக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். காலையில ஒரு மீட்டிங் வேற இருந்துச்சு. இவங்கிட்ட பேசவும் எனக்கு மனசே சரியில்லையா, அந்த மீட்டிங்க்கும் நான் போகல. எனக்கு மனசே சரியில்லைமா தங்கச்சி. சரி விடுனே, நீ போய் சாப்பிடு. நான் அவன் வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்குறேன். இருக்கட்டுமா விடு, நீ எதுவும் கேட்காத. கேட்டா அப்புறம் அதுக்கு வேற கோவப்படுவான். மாமையா போன் அடிச்சு அதுக்குள்ள அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருக்கான்னு. அதெல்லாம் கோவப்பட மாட்டாம்னே, நான் பேசிக்கிட்டேன். அவன் அப்படியெல்லாம் பேசக்கூடிய பயலே கிடையாது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு இப்படி பேசியிருக்கானா. அவன் வரட்டும்னே, நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். மவனை விட்டு கொடுத்து பேச மாட்டாளே. வரட்டும், மூஞ்சி முகரெல்லாம் உடைக்கிறேன்னு சொன்னாலே எனக்கு மனசு ஆறுதலா இருக்கும். எவ்வளவு திமுறாவையும் பேசிட்டு போயிருக்கான். எனக்கெல்லாம் மனசே கேட்க மாட்டேங்குது. அமைதியா இரு கௌரி, கேட்டுற போது. ஏன் உங்களுக்கு கேட்டா கேட்கட்டுமே. இனி கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன, அதான் தூக்கி எறிஞ்சு பேசிட்டாம்ல. சரிம்மா தங்கச்சி, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் உனக்கு போன போட்டு பேசுனேன். நீ அவன்கிட்ட எதுவும் கேட்கலாம் வேண்டாம், விட்டுரு. இல்லனே, நான் அவன்கிட்ட என்னன்னு கேட்குறேன். சரிம்மா, அப்ப நான் போனை வைக்கிறேன் என்ன? ஆ சரிண்ணே, நீ போய் சாப்பிட்டு படுனே. நான் அவன் வரட்டும் என்ன ஏதுன்னு அவன்கிட்ட கேட்குறேன். சரிம்மா. அவன் கேட்கறான்னு நகை எதையும் தூக்கி கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்காத. அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான். நீயும் சேர்ந்துக்கிட்டா வேண்டாம், நகை எதுவும் தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காது என்ன? அது உனக்காக நாங்க கொடுத்த நகை. ஏங்க கூறு கிடத்தனமா பேசிட்டு கிடக்காரு பாரு. நீ வாய மூடு கௌரி. எனக்கு ஏன் நகை வேணும், ஒழுங்கு மரியாதையா கொண்டு வந்து கொடுக்க சொல்லிருங்க சொல்லிட்டேன். கொடுத்து என்ன புண்ணியம்? யாருக்காச்சும் நன்றி இருக்கா கொடுத்ததுக்கு? ஆ சரிண்ணே. சரிம்மா, அப்ப நான் வைக்கட்டுமா? ஆ உனக்கு இப்ப என்ன கௌரி பிரச்சனை? பேசும்போது இடையில கடந்து பேசிட்டு இருக்கா. அவ காதுல விழுந்தா என்ன நினைப்பா? ஏன் விழுந்தா என்ன? ரொம்ப அப்படியே நல்ல தங்கச்சி வச்சிருக்கிற மாதிரி தான். இந்த சண்டையில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம்னா என் நகையை கொண்டு வந்து திருப்பி அவன் கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும்தான். அதையும் ஃபோனை போட்டு கெடுத்துட்டு கிடக்கிரு. ஏன் உனக்கு நான் நகையே வாங்கி கொடுக்கலையோ? எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் உனக்கு பத்தாது. நீங்க வாங்கி கொடுத்தா அது எங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது மாதிரி ஆயிருமா? எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்காக பார்த்து பார்த்து செஞ்ச நகை அதெல்லாம் உங்க தங்கச்சி கொடுக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்தா? கல்யாணம் முடிச்சுட்டு வந்த புதுசுல புருஷனை எது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் அந்த நகையை கூட தூக்கி கொடுத்தேன். ஒழுங்கா என் நகையெல்லாம் எனக்கு வந்திருக்கணும் பாத்துக்கங்க. போகவுரி, உனக்கு அதை விட அதிகமாவே நான் நகை வேணா வாங்கி தாரேன். அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு ஏன் நகை தான் வேணும். உங்க தங்கச்சி மகன் தான் வீராப்பா சொல்லிட்டு போயிருக்காம்ல, நாளை கொண்டு வந்து நகையை பூஞ்சில தூக்கி எறியன்னு. கொண்டு வந்து தூக்கி எறிய சொல்லுங்க, நான் எடுத்துக்கிட்டேன். நகையை கேட்டு வாங்குவாவளா? எதுவும் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஃபோனை போட்டு. சரி, என்ன ஜென்மமோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நாங்க கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.